ஹலோ மக்களே, லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து இந்த ஒரு கிரேவி போதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சாதத்துக்கும் சரி தோசைக்கும் இது பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முட்டையை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தக்காளி சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்து அது சூடு ஆறினதும் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சோம்பும் துருவி எடுத்த தேங்காயும் சேர்த்து இந்த கிரேவிக்கு முக்கியமான முட்டை மசாலா பவுடரை இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு க்ரீமியான முட்டை மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தாளிப்புக்காக கடுகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமி பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். கிரேவி இந்தளவுக்கு கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வேக வச்சு எடுத்திருந்த முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஈஸியான முட்டை மசாலா ரெடி. இந்த முட்டை மசாலாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்களேன்.